வணக்கம். வாழ்க வளத்துடன் உங்கள் சக்திஜி திருநீலகண்டம் நமச்சிவாய. ஜெயகணேஷ் பெற்றோரை நேசி அப்படின்னு சொல்லக்கூடிய யூடியூப் சேனல் மூலமாக இந்த காணொலியெல்லாம் பார்த்து ரசிச்சுட்டு இருக்குங்க. லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்மளுடைய தொடர்ச்சியாக போடக்கூடிய எல்லா வீடியோவும் பார்த்து நீங்கள் மகிழ்ச்சி அடைகிறதுக்கு அந்த பெல்லை லைட்டாக தட்டி விட்டிங்கன்னா நம்ம போடக்கூடிய அனைத்து காணொலியுமே நீங்கள் தொடர்ச்சியாக பார்த்து ரசிக்க முடியுங்க. சிவாய நமக்கு திருச்சிற்றம்பலம். பக்தி, இந்த பக்தியில் நிறைய பேருக்கு என்ன பண்ணுறனே தெரியாத பக்தியின் வழியில் போயிட்டுருக்குன்னு சொல்லி ஒரு மாயையில் உழண்டுட்டு இருக்கிறாங்கன்றது யாருக்குமே புரிய மாட்டுதுங்க. நம்ம சிந்திக்கிறது, செய்கிறது, பேசுறது, நடந்துக்கிற விதத்தை வச்சு இறைவன் இறங்கி வந்து நமக்கு அருளாசி வழங்குற அளவுக்கு நம்மளுடைய பக்தி இருக்கணுமோ தவிர அதில் போலித்தனமாகவோ இறைவனையே நம்ம ஏமாத்துற அளவுக்கு போடித்தனம் கலந்த பக்தியை செலுத்துறது சிறப்பான விஷயமா நம்ம தான் யோசிச்சு பார்க்கணுங்க. ஏன்னா நம்ம யாரை வேணாலும் எளிதில் ஏமாத்தரலாம், நம்மளை படைச்ச இறைவனை நம்மளால ஏமாற்ற முடியாது. அதுவும் பக்தின்ற பேர்ல அவரை நம்ம ஏமாத்திட்டு நினைச்சு நம்ம தான் ஏமாந்துறோன்றத புரியாமலேயே அந்த தவறை நம்ம கண்டினியூவா தொடர்ச்சியா செய்துட்டு இருக்கிறது புரிஞ்சுக்கிட்டா போதுங்க. பக்தியில போலித்தனம் இருக்கக்கூடாது, ஏமாத்துத்தனம் இருக்கக்கூடாது. பக்தின்ற பேர்ல யாரையும் காயப்படுத்தக்கூடாது, கஷ்டப்படுத்தக்கூடாது. இதெல்லாம் தான் இறைவன் நம்ம கிட்ட இருந்து எதிர்பார்க்கிறாருங்க. பக்தியில ஒளிவு மறைவு இல்லாத, தன்னலம் இல்லாத, சூதுவாது எதுவும் இல்லாத நிராயுத பாணியா இறைவன் இடத்துல நம்ம சரணாகதி அடையும் போது இறைவன் நிச்சயமா நம்மளை ஆட்கொண்டு நமக்கு தேவையான விஷயங்களை அவர் செய்வார்னு புரிஞ்சுக்கிட்டு பக்தியை சரியா செலுத்தினாலே போதுங்க. நிறைய பேர் என்ன நினைச்சிட்டு இருக்காங்கன்னா, இறைவன்கிட்ட மந்திரங்கள் சொல்றோம், வேதங்கள் சொல்றோம், சதா சர்வ நேரமும் அவருடைய நாமத்தை ஜபிச்சுக்கிட்டே இருக்கிறோம், அதனால நமக்கு நிறைய நல்ல விஷயம் நடக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. அது அப்படி இல்லைங்க. இறைவன் அவனருளாலே அவன் தாள் வணங்கி அப்படின்ற போது அவர் நம்மளை நினைச்சிட்டாரு. அதனாலதான் நம்மளுடைய நினைப்பு அவர் மேல இருக்குன்றத புரிஞ்சுக்கிட்டு அதை சரியா வைக்கணுமோ தவிர அதை அந்த மாதிரி பக்தியில அட்வான்டேஜ் எடுத்துட்டு தவறா நம்ம போறத எந்த இறைவனுமே இறை சக்தியுமே விரும்பாத புரிஞ்சுக்கிட்டா போதுங்க. நிறைய பேர் இன்னைக்கு பக்தியை போலித்தனமா பயன்படுத்துறாங்க, பணம் சம்பாதிக்கிறதுக்கு பயன்படுத்துறாங்க, மற்றவங்களை காயப்படுத்த, கஷ்டப்படுத்த, பல பேருக்கு பல உபாதைகளை தரத்துக்காக இந்த பக்தியை எடுத்திருக்காங்கன்றது அவங்களுக்கு புரிய மாட்டுதுங்க. இந்த பக்தியில நம்மளும் நல்லா இருக்கணும், நம்மளை சார்ந்தவங்களும் நல்லா இருக்கணும், நம்மளை வம்சாவழியும் நல்லா இருக்கும், இந்த பிரபஞ்சமே நல்லா இருக்கிறதுக்கு தாங்க இந்த பக்தின்ற நெறியை கொண்டுட்டு வச்சிருக்காங்க தவிர ஏமாத்துறதுக்கு இல்லைங்க. அதாவது ஏமாத்திரம் நினைச்சிட்டு தன்னைத்தானே அவங்க ஏமாத்துக்கிட்டு தனக்கு தேவையில்லாத பிரச்சனை அவங்களே உருவாக்கிக்கிறாங்க அப்படின்றது மறந்துடுறாங்க. இந்த நெத்தியில திருநீர் அடிக்கிறது, பொட்டு வைக்கிறது, ருத்ராட்சம், மணி மாலைகள் இதெல்லாமே அணிகிறது எதுக்குன்னா நம்ம இறைவன் வழியில இறைவன் தொண்டு செய்து இறைவன் மேல பக்தி வச்சு அவருடைய பாதையை நோக்கி அவரை நோக்கி அவருடைய பாதையை வச்ச பாதையில நம்ம பயணம் பண்ணிட்டு இருக்கோம். என்ன யாரும் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, தொந்தரவு செய்யாதீங்க, நம்மளும் மற்றவங்களும் தொந்தரவு செய்ய மாட்டோன்றதுக்காக தான் தனித்து செயல்படும், தனி வழியில் நம்ம போயிட்டு இருக்குன்றதுக்காக இதெல்லாம் நம்ம இந்த திலகம் மணி போடுறது, ருத்ராட்சம் மணி இதெல்லாம் நம்ம செய்கிறோம். ஆனால் இதெல்லாம் போட்டு இதெல்லாம் செய்தும் நிறைய பேர் பக்தின்ற பேர்ல போலித்தனமா பல பேரை ஏமாத்திட்டு இருக்காங்க. அது எந்த அளவுக்கு சாத்தியமாகும்னு தெரியல. முடிஞ்சவருக்கு உண்மையா சரியா இருக்கிறது தான் இறைவன் விரும்புறாருங்க. அதாவது பக்தின்ற பேர்ல தேவையில்லாத ஆடம்பர விஷயத்தை இறைவன் நம்ம கிட்ட எதிர்பார்க்கலங்க. உன்னதமான பக்தி, உயர்வான செயல், உயர்வான சிந்தனை, அதன் மூலம் பல பேருக்கு பல நல்லது நடக்கிறதா இறைவன் பக்தியில வச்சிருக்கார தவிர்த்து இதெல்லாம் மணி மாலைகள் அணிஞ்சி திலகம் வச்சு இன்னும் நிறைய விஷயங்கள் செய்துட்டு அவர் பேரை சொல்லி சொல்லி செய்து ஏமாத்துறதுக்கு பக்தியை தயவு செய்து யாருமே பயன்படுத்தாதீங்க. ஏன்னா நம்மளுடைய சந்ததிகளும் இந்த பிரபஞ்சத்துல பாதிக்கப்படுவாங்கன்றத நம்ம புரிஞ்சுக்கிட்டா போதுங்க. பக்தி நெறின்றது ஒரு உன்னதமான வழிங்க. அதுல சரியா சிறப்பா பயணம் செய்தோன்னா நம்ம இலக்கானது சரியா அடைய முடியுங்க. யாரையும் ஏமாத்தாதீங்க, நிந்திக்காதீங்க, எந்த ஒரு தவறான விஷயத்தையும் செய்துட்டு பக்தியில அதை வச்சிடாதீங்க. ஏன்னா நம்ம பக்தி உண்மையா செய்கிறோமா பொய்யா செய்கிற நம்ம மனசுக்கு தெரியும்.
இறைவனுக்கும் அது தெரியும். நிறைய பேர் போலித்தனமா இறைவன்கிட்டயே ரொம்ப எப்படி சொல்றது, ரொம்ப பில்டப்பா பேசி இறைவனையே ஏமாத்துற அளவுக்கு பக்தி பண்றாங்க. ஆனா அது இறைவனுக்கு தெரியும். அந்த பக்தி போலித்தனமான பக்தியில நம்ம தான் ஏமாறந்துட்டு இருக்குன்றது அவங்களுக்கு தெரியாதையே அந்த வழியை அவங்க பயன்படுத்திட்டு இருக்காங்கன்னு புரிஞ்சுக்கிட்டா போதுங்க. இறைவன் நம்ம கிட்ட இருந்து என்ன எதிர்பார்க்கிறாருன்னு பாத்தீங்கன்னா, போலித்தனம் இல்லாத, தன்னலம் இல்லாத, சூதுவாது இல்லாத நிராயுதபாணியா சரணாகதி அடைந்து இறைவனை பற்றும் அந்த பக்தியை மட்டும்தான் இறைவன் நம்ம கிட்ட இருந்து எதிர்பார்க்கிறாரு தவிர வேற எதையுமே இறைவன் நம்ம கிட்ட இருந்து எதிர்பார்க்கறது நம்ம புரிஞ்சுக்கிட்டா போதுங்க. நம்ம பக்தி நெறியில ஏமாத்தணும் உணர்ச்சி செய்யக்கூடிய அத்தனை விஷயமும் நமக்கு பழி, பாவமா, சாபமா இதெல்லாமே மாறுன்னு புரிஞ்சுக்கிட்டா போதுங்க. பக்தி நெறியில மற்றவங்களை ஏமாத்துறதா நினைச்சு நம்மளே ஏமாத்திக்கிறோம். இறைவனையும் ஏமாத்துறோம் நினைச்சுக்கிட்டு நம்ம அதால பாதாளத்துல விழுந்துடுறோன்றது நமக்கு புரியவும் மாட்டுது, தெரியவும் மாட்டுதுங்க. ஏன்னா தலைக்கணத்தோட இந்த விஷயத்த செய்யும் போது நல்லது எது, தீயது எது நிச்சயமா நம்ம அக கண்ணுக்கு தெரியப்படாதுங்க. நிராயுதபாணியா இறைவனத்துல சரணாகதி அடையும் போது அந்த பக்தி தவறு நம்ம செய்யும் போது இறைவன் நிச்சயமா அந்த இடத்துல யாரு ரூபத்தேராது நீ செய்யறது தப்பு அப்படின்றத நிச்சயமா உணர்த்துவாருங்க. அதுக்கேத்த சின்ன சின்ன அறிகுறிகளை அவரை நம்ம காமிப்பாரு. அதன் வழி நம்ம திருந்து செய்யும் போது இறைவன் மேல இன்னும் பக்தி அதிகமாகவும் இறைவனுக்கு இன்னும் நம்மள அதிகமா பிடிக்கின்றது யாருக்குமே தெரிய மாட்டுதுங்க. போலித்தனம் இல்லாத பக்தி தான் இறைவன் நம்ம கிட்ட இருந்து எதிர்பார்க்கிறாருங்க. இந்த பக்தியில பரோபகாரமா இருக்கிறது, ஆடம்பரத்தை காமிக்கிறது, பணபலம், பதவி பலம் இதெல்லாமே இறைவன் கிட்ட நிச்சயமா செல்லுபடி ஆகாதுங்க. இது பாத்தீங்கன்னா நிறைய பேர் இப்ப என்ன பண்றோம்னா படைச்ச இறைவனை பார்க்க போறதுக்கு நிறைய பணம் செலவு பண்றாங்க. அது மட்டும் அதை பதவி பலத்தை பயன்படுத்திடுறாங்க. இன்னும் நிறைய விஷயம் செய்யறாங்க. நம்ம படைச்ச அந்த கடவுள்கிட்ட கொடுத்த அந்த கடவுள்கிட்ட இதெல்லாம் நம்ம காமிக்கிறதுனால என்ன ஒரு சிறப்பான விஷயம் நடக்குன்றது யாருக்குமே தெரியவே மாட்டுது, புரியவே மாட்டுதுங்க. பரம்பொருள் கிட்ட போய் அவன் கொடுத்த அந்த மகிழ்ச்சி, சந்தோஷத்தால மகிழ்ந்து நம்ம இறைவனிடத்துல சரணாகதி அடைஞ்சு வணங்கும் போது இறைவன் மகிழ்வாருங்க. அந்த பொன், பொருள், பதவி பலம் இறைவன் நமக்கு கொடுத்திருக்காரு. அதை வச்சு அந்த இறைவனையே நம்ம தரிசனம் பண்ண போகணும்னு நினைக்கிறது எவ்வளவு தவறான விஷயங்க. இதுதான் புரியாத பக்திங்க. இந்த பக்தியை புரிஞ்சுக்கிட்டாலே சரியா போயிடுங்க. பக்தின்ற பேர்ல தயவு செய்து யாருமே எந்த ஒரு தவறுமே செய்யாதீங்க. ஏன்னா நம்மளை மட்டும் இல்ல, நம்மளுடைய வம்சத்தையும் அது பாதிக்குன்னு புரிஞ்சுக்கிட்டா போதுங்க. இறைவன் நம்ம கிட்ட இருந்து உண்மையான அன்பை மட்டும்தான் எதிர்பார்க்கிறாருங்க. அதுவும் நம்ம கிட்ட நேரடியா அவர் எதிர்பார்க்கலங்க. நம்ம எல்லாமே இறைவன் கிட்ட தான் போய் செய்யணும்னு அவசியமும் கிடையாதுங்க. மற்றவங்களுக்கு செய்யற அந்த உதவியை கூட இறைவனிடத்துல போய் சேரும் நம்ம புரிஞ்சுக்கிட்டா போதுங்க. இறைவனுக்கே தான் நான் எல்லாமே இப்போ செய்வேன்னு நினைக்கிற அந்த பக்தியோட நம்மளோட தாழ்ந்து போய் இருக்கிறவங்க, கஷ்டப்படுறாங்க, உதவி இன்று தவிச்சிட்டு இருக்காங்க பார்த்தீங்களாங்க, அவங்களுக்கு நம்ம உதவி செய்யும் போது அந்த உதவியில அவங்க பலன் அடைஞ்சு மனசு குளிருவாங்க இல்லையாங்க. அது இறைவனை போய் சேரும் போது அதுக்கான பலாபலன் நம்ம நேருக்கு நேர் இறைவனை பார்த்தா இறைவன்கிட்ட நம்ம என்ன கேட்டு என்ன ஆசீர்வாதம் அவர் செய்வாரோ அதுக்குண்டான அந்த அதீத சக்தியை நம்ம மற்றவங்களுக்கு செய்யும் போது இறைவன் நமக்கு செய்வாருன்றத நம்ம புரிஞ்சுக்கிட்டா போதுங்க. நிச்சயமா உதவி செய்யும் போது இறைவன் மகிழ்ந்து நம்மளுக்கு அருளாசி வழங்குவாருங்க. அதையும் உதவி செய்துட்டு தற்பெருமையா பேசுறதுனால அந்த உதவிக்கு நல்ல பலன் கிடைக்கணும் எதிர்பார்க்கவும் கூடாதுங்க. இந்த கைக்கு செய்யறது இந்த கைக்கு தெரியக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. வலது கைக்கு செய்யறது இடது கைக்கு தெரியக்கூடாதுன்னு ரொம்ப உண்மையான விஷயம். ஏன் பெரியவங்க அந்த காலத்துல அப்படி சொல்லி வச்சிருக்காங்கன்னா, டக்கு டக்குன்னு கொடுத்துட்டு நம்ம அதை கடந்து போயிட்டே இருக்கணும். கொடுத்ததை நினைவுல வச்சுக்கணும். அது தவறா நினைவுல ஆயிடுச்சுன்னா அதனால நமக்கு பல பிரச்சனைகள் உருவாக்குன்றதுக்காக தான் செய்யறது வலது கையில செய்யறது இடது கைக்கு தெரியக்கூடாதுன்ற ஒரு வார்த்தையும் அங்க பயன்பாட்டுல வச்சிருக்காங்க. நம்ம அப்படியே கொடுத்துட்டு போயிட்டே இருக்கணும். அது ஒரு செய்துட்டு மகிழவும் கூடாது, செய்யலன்னு கஷ்டப்படவும் கூடாதுங்க. செய்யணும்னு நினைச்சு அதுக்கான பக்தியை இறைவன்கிட்ட வச்சு பொருள் ஓணும், மிச்சவிடி எதா விஷயமும் ஓணும்னு கேட்கும்போது இறைவன் தருவாருங்க. ஆனா நம்ம செய்துட்டு அதை நினைச்சு தற்பெருமையாகவும் பெருமையாகவும் நினைக்கிறதுல எந்த ஒரு நல்லதுமே சரியா அமைகின்றது சிறப்பான விஷயம் இல்லைங்க.
ஏன்னா எது எங்கிருந்து எடுக்கப்பட்டதோ அது அங்கேயே திரும்ப தரப்படுகிறது அப்படின்னு சொல்றாங்க. இறைவன் நமக்கு கொடுத்ததால நம்ம மற்றவங்களுக்கு கொடுக்கறத புரிஞ்சுக்கிட்டா போதுங்க. எதுவும் நம்மளுடைய தனிப்பட்டு விருப்பு வெறுப்புக்கான எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம மற்றவங்களுக்கு கொடுக்கலங்க. இறைவன் நமக்கு தரத பகிர்ந்துகிட்டு இருக்கிறத அது பக்தியில புரிஞ்சுக்கிட்டாலே போதுங்க. நிறைய பேர் வந்து செய்துட்டேன் அப்படின்னு சொல்றதுனால நிச்சயமா எந்த ஒரு நல்லதமோ நடக்காதுன்னு புரிஞ்சுக்கிட்டா போதுங்க. இறைவன்கிட்ட மனச வந்து அவன் திருவடிகளை சரணாகதி அடைந்து இறைவனை வேண்டி நல்ல விஷயங்களை விதைச்சுக்கிட்டே வரும்போது இறைவனை தேடி நம்ப போனோம்னு அவசியம் இல்லைங்க. நிச்சயமா இறைவன் நம்மளை தேடி வருவாருங்க. நம்ம இந்த பிரபஞ்சத்துல அந்த மாதிரி விஷயங்கள் தான் நிறைய நடந்திருக்கு. இறைவனை தேடி போனவங்களோட இறைவனே அடியார்களை தேடி வந்த புண்ணிய பூமிங்க. அதனால நம்ம அந்த வழியில போகும்போது எல்லாமே நமக்கு சரியா சிறப்பா நடக்குங்க. நம்மளை யாரும் கஷ்டப்படுத்துறாங்க, காயப்படுத்துறாங்க, இப்படிலாம் இருக்க அப்படின்னு சொல்லி துன்புறுத்துறாங்கனாலும் கவலைப்படாதீங்க. ஏன்னா பக்தி வந்து ஒரு உன்னதமான விஷயம். அதாவது பக்தி நெறியில போறவங்களுக்கு மத்தவங்க வந்து பைத்தியக்காரனா தெரிவான். அதாவது உணர்ந்தவனுக்கு மத்தவன் பைத்தியக்காரனா தெரிவான். உணராதவனுக்கு உணர்ந்தவன் பைத்தியக்காரனா தெரிவாங்க. அதுதான் வந்து வழிபாட்டுல இருக்கக்கூடிய மிக சாதுரியமான சின்ன விஷயமா பெருசாக்கிடுவாங்க அது. அதனால நம்ம தவறா பேசுறாங்கன்னு யாரும் நினைச்சிடாதுங்க. தவறா பேசுறதுக்கு பக்தி இல்லைங்க. எந்த ஒரு இறைவனுமே தவறா பேசுறவனை விரும்ப மாட்டாருங்க. நம்மளும் தவறா பேச தேவையில்ல, நம்மள பேசுறவனும் நம்ம பொருட்படுத்த தேவையில்லைங்க. அமைதியா பொறுமையா நிதானமா சரியா நம்ம சீரா போயிட்டு இருந்தாலே நமக்கு உரித்தான அனைத்து விஷயம் நம்மளை தேடி வருங்க. சிவாய நமக்கு திருச்சிற்றலும். பக்தியில இந்த மாதிரி இன்னும் நிறைய விஷயங்கள் நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். அதாவது வந்து இது எதுவும் புதுசா நம்ம சொல்லல. ஏற்கனவே நம்மளுடைய முன்னோர்கள் மூதாதையர்கள் சொல்லி வச்சிருந்த ஒரு சில சின்ன தகவலை தான் இப்ப நம்ம அப்படியே சொல்லிட்டு இருக்கோம். இதன் வழியே நம்ம பயணிப்போம். இறைவன் நிச்சயமா நமக்கு அருள் பாலிப்பாரு. அதன் மூலம் மற்றவங்களுக்கு நம்ம நல்லதை செய்வோம், மகிழ்ச்சியா இருப்போம், நல்லதே நடக்கும். வாழ்க வளத்துடன். ஜெய் கணேஷ். பெற்றோரை நேசி அப்படின்னு சொல்லக்கூடிய யூடியூப் சேனல் மூலமா இந்த காணொலியா நீங்க பார்த்து ரசிச்சுட்டு இருக்கீங்க. வேறான கருத்துக்களை நீங்க பதிவு செய்யும் போது இன்னும் நிறைய நல்ல நல்ல பதிவுகள் நம்ம போடுவதற்கு இன்னும் வசதியா இருக்கும். இன்னும் உங்களுடைய கருத்துக்கள் எப்படிலாம் டெவலப் பண்ணலாம், நம்ம சேனலை உயர்த்துறதுக்கு வசதியா இருக்கும், என்ன நிறை குறைகள் இருக்கு, இது எல்லாமே நீங்க சொல்ற பட்சத்தை அதெல்லாம் நம்ம சரி செய்து சேனலை ஒரு நல்ல நிலைமைக்கு கொண்டுட்டு வந்து நிறைய பேருக்கு நல்லது செய்யணும்னு இறங்கி தாங்க நம்ம வந்து வேலையை செய்துட்டு இருக்கோம். பொதுமக்களாக்கி நீங்கள் எனக்கு பேர் ஆதரவு தரும்போது எல்லாமே சாத்தியமாகுங்க. நம்ம சேனல்ல புதுசா பாக்குறவங்க பார்த்துட்டு இருக்குங்க, ரெகுலரா பார்த்துக்கிட்டு இருக்கவங்க எல்லாருக்குமே வந்து மனமார்ந்த நன்றிகள். வார்த்தையே இல்லை, கோடான கோடி வணக்கங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைபர் பண்ணு, நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருக்கவங்க இன்னும் அப்படியே சொல்லிட்டே இருக்கோம். நம்ம சேனலுக்கு நிறைய நல்லுள்ளங்கள் பேர் ஆதரவு தந்துட்டு வராங்க. அவங்க அத்தனை பேருக்குமே மனமார்ந்த நன்றிகள். வாழ்க வளத்துடன். இன்னும் நிறைய விஷயங்கள் செய்யணும்னு விருப்பப்பட்டு நிறைய வேலை செய்துட்டு வரோம். நீங்க கொடுக்கக்கூடிய அந்த ஒத்துழைப்பு பேர் ஆதரவு மூலமா இன்னும் நிறைய நல்ல விஷயங்கள் நம்ம செய்ய முடியுங்க. வாழ்க வளத்துடன். நட்டொன்னியாவது நமச்சிவாயவே. பெற்றோரை நேசிப்போம். மாதா பிதா குரு தெய்வம். முதல்ல இருக்கக்கூடியது அப்பா அம்மா. அப்பா அம்மாவை நேசிப்போம். அவங்கள கரெக்டா நம்ம பார்த்துக்கும் போது இறைவன் ஓடியாந்து நமக்கு பணிவிட செய்வார்னு புரிஞ்சுக்கிட்டா போதுங்க. நம்ம இதுக்கு முன்னாடியே சொன்ன எல்லா விஷயமும் பக்தியில ஒவ்வொரு மாதிரி போயிட்டு இருக்குங்க. ஆனா நம்மளுடைய பெத்தவங்க, அவங்கள பெத்தவங்க, அப்பா அம்மா தாத்தா பாட்டி முடியாது இருக்கிறவங்க, இவங்களுக்கெல்லாம் நம்ம உதவிகள் செய்யும் போது, குறிப்பா நம்மளுடைய அப்பா அம்மாவுக்கு நம்ம செய்யும் போது பாத்தீங்கன்னா நம்ம இறைவனை தேடி போத்தவளங்க, இறைவன் நம்மளை தேடி வருவாருன்றது நிதர்சனமான உண்மைங்க. அதை புரிஞ்சு நம்ம செயல்பட்டோம்னா நிச்சயமா நல்லதே நடக்கும். பெற்றோரை நேசிப்போம். இறைவனை தேட வேண்டாங்க. நம்ம பக்கத்திலேயே இருக்கக்கூடிய அப்பா அம்மா தான் இறைவனே நமக்கு காமிச்சு அறிமுகப்படுத்தி வச்சாங்கன்றத புரிஞ்சுக்கிட்டனாலே அப்பா அம்மாவை நம்ம சிறப்பா வச்சிருக்க முடியுங்க. அப்படி அவங்களை வச்சிருந்தாலே இறைவன் அப்படியே வந்து எப்படி சொல்றது, மனமாற அவர் இறங்கி வந்து நம்மள ஒரு உள்ளங்கையில வச்சு தாங்குவாருங்க. பெற்றோரை நேசிப்போம். வாழ்க வளத்துடன். உங்கள் சக்தி நற்றுணையாவது நமச்சிவாயவே. அடுத்த காணொலியை மீண்டும் சந்திப்போம். உங்கள் சக்தி திருநீலகண்டம்.